அடுத்ததாக நம்முன் பேச இருப்பவர் எண் 21 முகமது அயான் எஸ். என் பெயர் முகமது அயான் எல்கேஜி ஏத்தி. நான் இன்று எனது கனவு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். எந்த ஒரு மனிதனும் தனக்கு கனவு இல்லை என்பதை மறுக்க முடியாது. ஏனெனில் ஒரு கனவை வைத்திருப்பது திட்டமிடப்படவில்லை. மாறாக அது வளரும்போது சொந்தமாக வருகிறது. கனவு என்று சொல்லுவதன் மூலம் உறக்கத்தின் போது நம் கொண்டிருந்த எண்ணங்களை குறிக்கவில்லை. மாறாக நாம் அடைய விரும்பும் ஒரு குறிக்கோள் அல்லது நோக்கத்தை குறிக்கின்ற நம் மூளையில் தூக்கத்தின் போது மட்டும் வராமல் விழித்திக்கும் போது வரும் எண்ணங்கள் அதையே கனவு என்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கனவு வைத்திருப்பது அவசியம். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஏழாவது கனவு காண்கிறார்கள். மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர் போன்றவை. ஆனால் என் கனவு அவற்றில் ஒன்றல்ல. ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது எனது கனவு. நான் நம் நாட்டை மிகவும் நேசிப்பவன் மற்றும் சேவை செய்ய இயங்குகின்றேன். என்னை போலவே நீங்கள் அனைவரும் இந்தியா சிறந்த இடம் என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் அனைவரும் நமது நாட்டில் இருக்கும் வளர்ச்சியில் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். பிரிட்டிஷ் வைரஸ் நம் அமைப்பில் நுழைந்த காலம் வரை இந்தியா சிறப்பாக இருந்தது. அது நம் கணினியாய் அளிக்க எதிர்மறை கோப்புகளை கொண்டு வந்தது. அது வெற்றிப்படவில்லை. நமது நிறுவனத்தில் நுழைந்து அது விழுக்கிறது. ஆனால் சமூக ரீதியாக அளிக்க முடியவில்லை. அதுவே நம்மள பலம், நம்மள கலாச்சாரம், அரசியல் பின்னணியில் இருந்து வராமல் ஐஏஎஸ் அதிகாரியாகி இந்த கனவை நிறைவேற்றுவதை விட சிறந்தது எது? நமது நாட்டில் சமத்துவத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நம் அமைப்பில் இருக்கும் மிகப்பெரிய குழுவான ஊழலை ஒழிக்க விரும்புகிறேன். அதை உழைத்தால் பல விஷயங்கள் மிக எளிதாக மேம்படும். பொறியாளர், மருத்துவர் ஆன பிறகு பணம் சம்பாதிப்பது எனது விருப்பம் அல்ல. எனது விருப்பம் எனது நாட்டுக்கு சேவை செய்ய பிறகு திருப்தியை சம்பாதிப்பது. ஒரு உண்மையான கனவு தூங்க விடாமல் செய்வது. நமது கனவு நம் வாழ்க்கைக்கு வடிவம் கொடுக்கிறது. கவனம் செலுத்துங்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து உங்கள் இலக்குகளை நோக்கி செல்லுங்கள். நன்றி. சிறப்பு அயான். அனைவருக்கும் கனவு உண்டு. அடைய விரும்பும் குறிக்கோளே கனவு என்று கூறி சிறப்பாக பேசினீர்கள். ஆட்சியராகி இந்தியாவிற்கு சிறப்பாக சேவையாற்ற வேண்டும். உங்கள் கனவு நிறைவேற வாழ்த்துகிறோம்.